வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் 13 உயர் ஈரானிய ராணுவ அதிகாரிகளில் 9 பேரையும் 10க்கும் மேற்பட்ட ஈரானிய அணு விஞ்ஞானிகளையும் படுகொலை செய்ததில் மொசாட் முன்னணியில் இருந்தது. ஒரு விதியாக ஈரானில் காண்பிக்கப்பட்ட இலக்குகள் மீது குண்டுகளை வீசுபவர்கள் இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் விமானிகள் என்றாலும் கூட ஈரானின் முக்கியஸ்தர்கள் அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை நிறுவல்களை குறிவைக்கும் தாக்குதல்களில் ஆழமாக ஈடுபட்டது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் தான். ஜூன் மாதத்தில் ஈரானின் மொசாட் அதன் நூற்றுக்கணக்கான முகவர்களை பயன்படுத்தியதால் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிற இலக்குகளை குறிவைக்க முடிந்தது. இவர்களில் பலரை ஈரானால் அடையாளம் கண்டு கைது செய்து தூக்கு தண்டனை கொடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அப்படி நடந்தால் அதன் பின்னரும் மொசாட்டால் ஈரானுக்குள் முன்பு போல இயங்க முடியுமா? உளவுத்துறை வட்டாரங்களில் சிலருடன் பேசினோம். பல தகவல்கள் கிடைத்தன. நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டதில் எவற்றை வெளிப்படுத்த முடியும் என்பதில் வரம்புகள் உள்ளன. ஆனால் சமீப நாட்களில் ஏற்கனவே பல முன்னேற்றங்கள் நடந்துள்ளன. மேலும் மொசாட்டின் ஜூன் மாத ஈரானிய நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் விவரங்கள் தெரிய வந்துள்ளன. இவை மொசாட்டின் எதிர்கால பணிகளுக்கான தொடர்ச்சியான பட்டியலாக செயல்படக்கூடும். முதலாவதாக, கடந்த 2 வாரங்களில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு முழுவதும் ஏற்பட்ட மர்மமான வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துகள் பல மொசாட்டின் நாசவழி செயல்கள் என்ற ஈரானிய கூற்றுக்களை ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC மற்றும் ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் இந்த நாசவேலை செயல்கள் இஸ்ரேலிய உளவுத்துறையால் திட்டமிடப்பட்டவை என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியிடும் அறிக்கையின்படி இந்த நிகழ்வுகள் தற்செயல் நிகழ்வுகள் அல்லது பழைய உள்கட்டமைப்பு காரணமாக நடந்தவை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரானில் இதை பற்றி பொதுவெளியில் பேச அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் ஜூன் 25ஆம் தேதி மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா ஜூன் 13 மற்றும் அதற்கு பின்னர் ஈரானுக்கு எதிரான பரபரப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தனது மொசாட் முகவர்களுக்கு ஆற்றிய உரையின் காணொலியில் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு வெளியிட்டார். இது ஈரானிய இஸ்லாமிய குடியரசை மண்டியிட வைத்தது. டெஹ்ரானை கேலி செய்யும் அளவுக்கு பேசிய பார்னியா தனது மொசாட் முகவர்களிடம் நாங்கள் ஈரானில் முன்பு இருந்ததை போலவே தொடர்ந்தும் இருப்போம் என்று கூறினார். ஜூன் 13 முதல் 24ஆம் தேதி வரை நடந்த இஸ்ரேலிய ஈரானிய போருக்கு பின்னர் மொசாட் முகவர்களை பிடிக்க ஈரானிய முயற்சிகள் இருந்தன. டெஹ்ரானில் இந்த சுத்திகரிப்பு காலத்தில் மொசாட் உளவாளிகளுக்கு பிடிபடும் அபாயம் அதிகரித்தது. இருந்த போதிலும் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாட் இன்னமும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசில் செயற்படும் முகவர்களை வைத்திருக்கிறது மற்றும் தொடர்ந்து வைத்திருக்கும் என்பதை பார்னியாவின் வார்த்தைகளின் எளிய அர்த்தம். வேறு விதமாக கூறினால், கடந்த 2 வாரங்களாக ஈரானில் ஒரு குறிப்பிட்ட வெடிப்பு அல்லது பல வெடிப்புகள் உண்மையில் மொசாட்டால் ஏற்பாடு செய்யப்பட்டன என்பது முற்றிலும் உண்மை. சமீபகால வெடிப்புகளில் மொசாட் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை ஈரானிய அதிகாரிகள் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் பிறவற்றுக்கு வழங்கவில்லை என்றாலும் அதே எரிவாயு கசிவுகள் மற்றும் பழைய உள்கட்டமைப்பு வெடிப்புகள் 2020ஆம் ஆண்டு கோடை காலத்தில் நடந்தன என்பதை பொது பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வெடிப்புகளுக்கு மொசாட் ஒருபோதும் பகிரங்கமாக பொறுப்பேற்கவில்லை. இருந்தாலும் 2020ஆம் ஆண்டு சில அணுசக்தி நிலையங்களும் வெடித்த பின்னர் அந்த நிகழ்வுகளில் மொசாட் ஈடுபட்டதற்காக ஈரான் இறுதியில் குற்றம் சாட்டியது. தற்போது ஈரானிய அதிகாரிகள் மொசாட்டை வெளிப்படையாக குற்றம் சாட்ட தயங்கக்கூடும். ஏனெனில் ஈரானியர்கள் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற ஆழ்ந்த அச்சம் அவர்களுக்கு உள்ளது. பதிலடி கொடுத்தால் இஸ்ரேலிய விமானப்படை IAF மற்றும் ஒரு வெளிப்படையான மற்றும் பெரிய தாக்குதலை ஈரானியர்கள் மீது நடத்தக்கூடும். ஈரானுக்குள் நாசவேலை தாக்குதல்களை நடத்துவது மொசாட் தான் என்று கூறிய நியூயார்க் டைம்ஸ் ஈரானிய பிரச்சனைகளை நிர்வகிக்கும் ஒரு பெயர் குறிப்பிடாத ஐரோப்பிய அதிகாரியும் மேற்கோள் காட்டியது. அவர் ஈரானுக்குள் நடந்த தாக்குதல்கள் மொசாட்டின் நாசவேலை என்று உறுதியாக குறிப்பிட்டார். அந்த தகவலை அவர் ஐரோப்பிய நாட்டு உளவுத்துறையிடமிருந்து பெற்றிருக்கலாம். கூடுதலாக சமீபத்தில் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிராக லண்டனில் இருந்து இயங்கும் ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகம் நவீன சகாப்தத்தின் மிகவும் அசாதாரண பாதுகாப்பு மற்றும் ராணுவ தோல்விகளில் ஒன்று என்று ஈரானிய அரசின் பல சரக்குகள் பற்றிய விவரங்களை வெளியிட்டது. அதன் பின்னர் தான் ஈரானின் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சையத் சத்தார் ஹசேமி வெளியிட்ட அறிக்கையில் போரின் போது 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சைபர் தாக்குதல்களுக்கு ஈரான் இலக்காகியதாக இந்த வார தொடக்கத்தில் அறிவித்தார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மொசாட் உயர்மட்ட ஈரானியர்களை ஒழித்து குண்டுகளை பயன்படுத்தி அவர்களை வெடிக்க செய்வது மட்டுமல்லாமல் மேம்பட்ட சைபர் மற்றும் பிற அதிநவீன தொழில்நுட்ப வழிகளையும் பயன்படுத்தியதை ஈரானே ஒப்புக்கொண்டது. ஈரான் இன்டர்நேஷனலின் கூற்றுப்படி மொசாட் வேண்டுமென்றே இஸ்ரேலிய தாக்குதலின் தேதியை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC தலைவர் ஹொசைன் சலாமிக்கு நெருக்கமான ஒரு முகவர் மூலம் கசியவிட்டு அவரை ராணுவ தலைமையகத்திற்கு கவர்ந்து இழுத்து கொலை செய்தது. கூடுதலாக ஈரானில் மிகவும் புத்திசாலி மற்றும் ஆபத்தான மனிதர் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் அழைத்த IRGCயின் விமானப்படை தலைவர் அமீர் அலி ஹாஜிசாதையும் அதே நேரத்தில் அதே இடத்தில் கொல்லப்பட்டார். 2020ஆம் ஆண்டு IRGCயின் அல்குட்ஸ் படை தலைவர் ஹசீம் சுலைமானி கொல்லப்பட்டபின் மொசாட்டின் ஹிட் லிஸ்டில் முதலிடத்தில் இருந்தவர் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGCயின் தலைவர் ஹொசைன் சலாமி அல்ல.
பதவியில் அவருக்கு கீழ் இருந்த IRGC-யின் விமானப்படை தலைவர் அமீர் அலி ஹாஜி சாதே தான். அதற்கு காரணம் அவர்தான் ஈரானில் மிகவும் புத்திசாலி மற்றும் ஆபத்தான மனிதர் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் கணித்திருந்தனர். அவர்களை கொலை செய்ய திட்டமிடப்பட்ட இடத்திற்கு அவர்களை அழைக்கும் தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் ஒரு போலி மூலத்திலிருந்து வந்தது என்று தெரிய வந்தது. ஆனால் அந்த ரகசிய நடவடிக்கை மொசாட்டால் மிகவும் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விமானப்படை தலைவர் அமீர் அலி ஹாஜி சாதே, IRGC தலைவர் ஹொசைன் சலாமி மற்றும் அவர்களது கூட்டாளிகள் தானாக முன்வந்து வலையில் சிக்கிக் கொண்டனர். அடுத்து ஜஃப்ரானியா சுற்றுப்புறத்தில் உள்ள கட்டாம் அல் அன்பியா மத்திய ராணுவ தலைமையகத்தின் புதிய தளபதி அலி ஷத்மானி, அவருக்கு முன் பதவியிலிருந்து தளபதி இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி மொசாட் ஆரம்பத்தில் டிஜிட்டல் வழிமுறைகள் மூலம் DNA மாதிரியை பெற்று ஷட்மானியை கண்காணித்தது. பின்னர் அவரை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முக அடையாளப்படுத்தல் மற்றும் மரபணு விவர குறிப்புகளை பயன்படுத்தியது. 12 நாள் போரின் போது ஈரானில் நிலைநிறுத்தப்பட்ட மனித உளவாளிகள் பார்க் செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களில் வைக்கப்பட்டிருந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆயுதங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தியதாக மொசாட் பின்னர் ஒப்புக்கொண்டது. ஆட்சியை வெறுக்கும் கோடிக்கணக்கான ஷியா பிரிவு அல்லாத ஈரானியர்களுடன் மொசாட் நெருக்கமான தொடர்பில் உள்ளது. இஸ்ரேல் சில முகவர்களை இழந்திருந்தாலும் கூட மொசாட் ஆட்சேர்ப்பு செய்ய ஏராளமான பிற ஈரானியர்களின் பட்டியல் உள்ளது. இதன் பொருள் டெஹ்ரான் ஒரு வெற்றிகரமான ஒடுக்குமுறையை நிர்வகித்து கடந்த மாதம் இஸ்ரேல் ஈரானுக்குள் எவ்வாறு முழுமையாக ஊடுருவியது என்பதை கண்டுபிடித்தாலும் மொசாட் ஈரானுக்குள் முன்பு போல தொடர்ந்து இயங்கும். அதற்கு காரணம் ஈரானுக்கு உள்ளேயே ஈரானிய அரசாங்கம் உருவாக்கியுள்ள ஷியா மத பிரிவு அற்ற ஈரானியர்களின் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான விரோதம். அதை மொசாட் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. ஈரான் தனது வீழ்ச்சியினை தனது நாட்டுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய உளவு வலையமைப்பை சேர்ந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 700க்கும் மேற்பட்டவர்களை ஈரானின் பாதுகாப்பு படைகள் கைது செய்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் அறிவித்தது. சிறைச்சாலையில் உள்ள ஜம்சூட்களில் இருந்த ஆண்கள் இஸ்ரேலிய உளவாளிகளாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக ஒப்புக்கொண்டதாகவும் அவர்கள் பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் ஆயுதங்களுடன் இருப்பதாகவும் ஈரானிய அரசு ஊடக செய்திகள் கூறுகின்றன. வாக்குமூலங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட குழுவின் படங்களை பகுப்பாய்வு செய்ததில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்று தெரிகிறது. ஈரான் தனது பங்குக்கு இஸ்ரேலிய உளவாளிகளை வெற்றிகரமாக கைது செய்து அவர்களின் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது. கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட மொசாட் முகவர்கள் என்று அழைக்கப்படுவதை உறுதிப்படுத்த நம்பகமான வட்டாரங்கள் எதுவும் இல்லை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 12 நாள் போர் ராணுவத்திற்கு மேலாக ஈரானிய உளவுத்துறைக்கு பேரழிவை ஏற்படுத்தியது. இஸ்ரேலிய ராணுவம் உயர் பதவியில் இருந்த ஜெனரல்கள் குறித்து துல்லியமான உளவுத்துறை தகவல்களை கொண்டிருந்தது என்பதை எப்படி ஈரானிய உளவுத்துறை தெரிந்து கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாட் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் FPV-களை நிலைநிறுத்துவதில் தரையில் முகவர்களாக பணியாற்ற ஏராளமான ஈரானியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் வெற்றி பெற்றதை எப்படி ஈரானிய உளவுத்துறை தெரிந்து கொள்ளவில்லை. ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலின் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட பின்னர் கைவிடப்பட்ட வாகனங்கள் மற்றும் உபகரணங்களின் ஏராளமான படங்களை ஈரானிய அதிகாரிகள் காண்பித்தனர். இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட குறுகிய தூர ஸ்பைக் ஏவுகணைகளின் உரைகள் உட்பட பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்களின் படங்கள் இந்த ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ஆளற்ற விமானங்களை ஈரானுக்கு ஆழமாக கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கார்கள், அத்துடன் நாட்டுக்குள் உள்ள இஸ்ரேலிய தற்காலிக ஆளற்ற விமான தொழிற்சாலைகள் ஆகியவற்றையும் அவர்கள் காண்பித்தனர். இவை அனைத்தும் இஸ்ரேலிய உளவுத்துறை ஈரானை வெற்றிகரமாக ஆட்சேர்ப்பு செய்து ஊடுருவியது என்பதை வெளிப்படுத்துகின்றன, அதுவும் பெரிய அளவில். இருப்பினும் ஈரானிய உளவுத்துறை ஈரானுக்குள் மொசாட்டின் முகவர்கள் என்று கூறப்படுபவர்களால் கைப்பற்றிய ஆயுதங்கள் குறித்த எந்த உறுதியான ஆதாரத்தையும் இன்று வரை காட்டவில்லை. டெஹ்ரான் அரசு 12 நாட்களில் 700 இஸ்ரேலிய உளவாளிகளை கைது செய்ததாக கூறுகிறது. அவர்களில் பலர் மரண தண்டனைக்கு ஆளாக நேரிடும். கைப்பற்றப்பட்ட சந்தேக நபர்கள் தாக்குதல் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த திட்டமிட்டது, குண்டுகளை உருவாக்கியது, ராணுவ தளங்களை உளவு பார்த்தது மற்றும் இஸ்ரேலுக்கு தகவல்களை அனுப்பியது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளனர் என்று ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குறைந்தது 6 பேர் ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னர் தூக்கிலிடப்பட்டதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூன் 25ஆம் தேதி இஸ்ரேலுக்காக கொலைக்கருவிகளை நாட்டுக்கு கடத்திய குற்றச்சாட்டில் 2023 மரண தண்டனை விதிக்கப்பட்ட எட்ரிஸ் அலி ஆசாத் ஜோஷாய் மற்றும் ரசூல் அகமது முகமது ஆகிய 3 குர்திஷ் ஆண்களை ஈரான் தூக்கிலிட்டது. மஜித் முசாயேபி, இஸ்மாயில் ஃபக்ரி மற்றும் முகமது அமீன் ஷாயஸ்டி ஆகிய 3 பேரும் ஜூன் 13ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டதாக ஈரானின் நீதித்துறை தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள அரசு சார்ந்த ஊடகங்கள் இஸ்ரேலிய முகவர்கள் என்று கூறப்படும் நபர்களை நேர்காணல் செய்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை காண்பித்ததாக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன.
இருப்பினும் அரச ஊடகங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ஆயுதங்களின் படங்களை 2 சந்தர்ப்பங்களில் வெளியிட்டதில் புகைப்படங்கள் போலியானவை என்று தெரிகிறது. முதல் சம்பவம் ஜூன் 24ஆம் தேதி தெற்கு ஈரானில் ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள 2 நகரங்களில் 402 ஆளற்ற விமானங்களை கைப்பற்றியதாக ஈரானிய உளவுத்துறை அமைச்சு கூறியது. பறிமுதல் குறித்து அறிக்கையிடும் அரசு ஊடகங்கள் நீல பேட்டரிகளுடன் 5 தாக்குதல் ஆளற்ற விமானங்களை காட்டும் புகைப்படத்தை ஒளிபரப்பின. இருப்பினும் இந்த புகைப்படம் ஈரானுடன் தொடர்பில்லாதது. இந்த மே மாதம் உக்ரைனில் ஒரு அசோசியேட்டட் பிரஸ் புகைப்பட கலைஞரால் எடுக்கப்பட்டது. மேலும் உக்ரைனிய ராணுவத்தால் அவர்களின் ரஷ்ய எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட தாக்குதல் ஆளற்ற விமானங்களை காட்டுகிறது. ஹார்மோஸ்கான் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் மாநில ஒளிபரப்பாளரான IRIB-யின் தொலைக்காட்சி அறிக்கை வெவ்வேறு படங்களை பயன்படுத்தியது. வர்த்தக ரீதியாக கிடைக்கக்கூடிய நுகர்வோர் ஆளற்ற விமானங்களின் அடுக்குகள் அவற்றின் அசல் பேக்கேஜிங் இருப்பதை அறிக்கை காட்டியது. இதில் வெடிப்பொருட்களை எடுத்து செல்ல மிகவும் சிறிய மாதிரிகள் உள்ளன. அதை வைத்து ஈரானில் நடந்தது போல பெரிய தாக்குதலை நடத்த முடியாது.